வணக்கம் கேமர்ஸ். ஹேண்டல் கான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களா இருந்தது. பட் ஹேண்டல் பிசி வந்து கொஞ்சம் ரீசென்ட்டா நெறைய வருது. அயனியோ இது போல நெறைய வந்துச்சு ஆக்சுவலா. பட் வால்வ் வந்து ஒரு பெரிய கம்பெனி. அவங்களோட ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்த எடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு ஹேண்டல் பிசி வந்து லேப்டாப்ப ரீப்ளேஸ் பண்ணுமா? கேமிங்கும் சரி, மத்த விஷயத்துக்கும் சரி. அந்த விஷயத்த பத்தி பார்த்தே ஆகணும் இந்த வீடியோல. போர்ட்டபிள் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு புடிக்கும். ஏன்னா வந்து அவங்க கம்ப்யூட்டர்ஸ வெளிய எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்றது என்னைக்குமே நல்லது தான். ஸோ ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலா ஒரு கம்ப்யூட்டர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி போர்ட்டபிள். சார்ஜ் நிக்குது. நெக்ஸ்ட் நீ மூவி பார்க்கலாம் எங்க வேணா, கேம் விளையாடலாம் எங்க வேணா. பட் இதே வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்காக லேப்டாப்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிலிட்டில ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, அது வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது டவுட் தான். பட் இது ஒரு ஃபோன் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிய ஷ்ரிங்க் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அத பண்ணியிருக்காங்க. அதோட சின்னதா கூட சொல்லலாம். ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் எவ்வளோ தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்ப்யூட் பண்ணும். பட் என்ன பிரச்சனைனா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஒரு ஹேண்டல் பிசில இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் அளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் போடுறாங்க. நல்ல ரேமும் இருக்கு. ஸோ என்ன பிரச்சனைனா அதில வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் தான். அத கூட இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஹேண்டல் பிசி வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. வாங்கவே முடியாது ஆக்சுவலா. அயானியாவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிடியும் இருந்தது. ஸோ ஜிபிடி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினி லேப்டாப் மாரியும், அப்புறம் வந்து நார்மல் ஹேண்டில் மாரியும் எடுத்துட்டு வந்தாங்க. பட் வால்வ் வந்து என்ட்ரி குடுத்தோன பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் டோட்டலா மாறப்போது. ஹேண்டல் பிசிய வந்து மோஸ்ட்டா எடுத்துட்டு வரதுக்கு டெல் ஏலியன் வரலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா ப்ராஜெக்ட் யுஎஃப்ஓ கான்செப்ட்ன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சக்சஸ்ஃபுல்லா போல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து ரிலீஸே ஆகல. ஸோ டெல்லுக்கு வந்து புடிக்கல போல அது. ஏன்னா லேப்டாப் வந்து டோட்டலா ரூயின் பண்ணக்கூடாது. அத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹேண்டல் பிசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ஸ ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டோட்டலா வந்து ஒர்த் இருக்கு. பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபோக்கஸ் திரும்பி நான் சொல்றேன். ஆக்சுவலா ஹேண்டல் பிசிஸ் வந்து டோட்டலா லேப்டாப் ரீப்ளேஸ் பண்ணுமா? அத பார்த்தே ஆகணும். முதல் விஷயம் வந்து ஆப்பிள் என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து M1 இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. M1 இன்வென்ட் பண்ண உடனே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மால் டிவைஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்ப்யூட்டிங் பண்ண முடியும்னு. அதுக்கு மீனிங் என்ன கேட்டீங்கன்னா, ஸோ M1 சிப் வந்து ரொம்ப சின்னதான் ஆர்ம் ஆர்க்கிடெக்சர். பட் என்ன வித்தியாசம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ல அதே தான், ஐபேட்ல அதே தான். ஸோ ஐபேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டபிள் ஹேண்டில் டிவைஸ் மாரி வச்சுக்கோங்களேன். டச் ஸ்கிரீன் வந்து பெருசு தான். பட் மத்தபடி எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரே சைஸ் தான். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பல்க்கா ஹேண்டில் பிசில போட்டா யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா சாத்தியம் தான். அதே மாரி மேக் மினிலாம் கூட இருக்கு. அதெல்லாம் ஒரே ஸ்பெக் இருந்தாலும், பவர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கனால, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணது மாறப்போது. பட் இருந்தாலும் எல்லாமே ஒரே ஆர்க்கிடெக்சர் தான். அத நம்ம புரிஞ்சுக்கணும். வால்வோட ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு PlayStation அளவுக்கோ, இல்ல Xbox அளவுக்கோ பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வால்வ் வந்து ரொம்ப பொறுமையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எவ்வளோ ரெசர்வேஷன் வருதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட் டேவே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆயிடுச்சு. 2,00,000 கான்செப்ட்ஸ் வந்து புக் ஆயிருக்காம் ஸ்டார்ட்டிங் டேல இருந்து. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல. அதுக்கப்புறம் மத்த கண்ட்ரீஸ்லாம் வரும். இப்போதைக்கு ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா, மேசிவ் சக்சஸ் தான். பெரிய அளவுல ஒரு PlayStation அளவுக்கோ, இல்ல Xbox அளவுக்கோ செல் பண்ணனாலும், இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு காமிச்சிடுச்சு. ஏன்னா, ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா, வால்வோடது. வால்வ் ஸ்டீம் ஓன் பண்றாங்க. ஸோ ஸ்டீம் ஓன் பண்ற காரணத்தினால, அவங்களால நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ஸ்டீம் டெக்ல கிட்டத்தட்ட நீங்க என்னென்ன பிசி கேம்ஸ் விளையாடுறீங்களோ, இது எல்லாத்தையும் விளையாடலாம். பட் ஒரு ட்விஸ்ட்டோட இது வந்து ஸ்டீம் டெக் வெரிஃபைட் சில கேம்ஸ் பண்றாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து வால்வ் வந்து இன்டராக்ட் பண்ணி, இந்த ஹேண்டல் பிசில ஒர்க் ஆகுற மாரி கொஞ்சம் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க கேம. ஸோ மார்வெல் ஸ்பைடர்மேன் இப்போ புதுசா வந்த கேம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க. இது போல நெறைய கேம்ஸ் ட்வீக் ஆயிட்டு இருக்கு. எல்டன் ரிங் கூட. இந்த மாரி ட்வீக் ஆகுற இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டல் பிசில ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்திருக்க பெரிய கம்பெனியோட ஹார்ட்வேர் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஜெனே வச்சுப்போமே இத. ஃபர்ஸ்ட் ஜென்னே வந்து எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் காமிக்குது. பெரிய பெரிய கேம்ஸ்ல இருந்து, அப்புறம் வந்து கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா ரன் ஆகுது. இது முதல்ல எப்படி பாசிபிள் ஆச்சு கேட்டீங்கன்னா, இது வந்து இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் ப்ராசஸர்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. முக்கியமா AMDயோட ஆஃபரிங்கும், இன்டெலோட ஆஃபரிங்கும் வந்து இந்த APU சீரிஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராசஸருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கும். ஸோ அது சிபியூக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலா. இந்த காரணத்தினால தனியா ஜிபி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதான் பார்த்தீங்கன்னா, நிறைய நோட் புக்லயும், அப்புறம் முக்கியமா ஹேண்டல் கான்சோல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைஸ குறைக்குது. ஒரு பெரிய ஜிபி சிப் இல்லாம இந்த ப்ராசஸருக்குள்ள இருக்க காரணத்தினால, அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான். பட் டிஸ்அட்வான்டேஜ் கூடவே வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிபியூல குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹீட் அதிகமாகும். அப்புறம் வந்து RAM கன்சியூம் பண்ண போகுது. இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா AMDோட அடுத்த ஜென் APUs இருக்கு உள்ள.
ஆர்டிஎன்ஏ தான். ஸோ ஸ்டீம் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா Zen 2 ப்ராசரும் அப்புறம் ஆர்டிஎன்ஏ ஏபியும் இருக்குது. ஆர்டிஎன்ஏ புதுசு ஆக்சுவலாக ஏபியூவில். ஸோ நல்ல நியூஸ் தான் அது. ஆர்டி கோர்ஸ் கூட இருக்கும் ஆக்சுவலாக சில லேப்டாப்ஸில் வரப்போகுது. ஒரு லேப்டாப்பில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா Ryzen 9லேருந்து ஸோ 3070 அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜிபியூஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் ஏன் ஹேண்டல்டு வந்து இது டேக் ஓவர் பண்ண போகுது கேட்டிங்கன்னா, முதல் காரணம் ஹேண்டல்டு வந்து இன்னும் கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்குது, அது முக்கியம். பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. பட் என்ன ட்விஸ்ட் வரப்போகுது கேட்டிங்கன்னா, இந்த ஹேண்டல் கான்சோலில் டிஸ்பிளே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜும். ஏன் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இதோட ரெசல்யூஷன் தான் ரொம்ப சின்னது இது. ஸோ ஸ்டீம் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 720p தான் அது. பட் அந்த ஹார்ட்வேருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அது. ஸோ இந்த ஜிபியூ வந்து கேமை அதிக ரெசல்யூஷன் ரெண்டர் பண்ண தேவையில்ல. இந்த காரணத்தினால பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக போகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்டீம் டெக் வந்து அதான் முதல்ல ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. நிட்டெண்டோ ஸ்விட்ச் அதே தான். ஸோ ஸ்டீம் டெக் வந்து நிட்டெண்டோ ஸ்விட்சுக்கு டேரக்ட் காம்படிட்டர் கூட. ஏன்னா ஆக்சுவலாக எமுலேட்டர் போட்டு ஸ்விட்ச் கேம் கூட ஆட முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஆப்டிக் மாதிரி இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ லேப்டாப்பில் வந்து பெரிய ஸ்க்ரீன் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போர்ட்டபிலிட்டி கொடுக்குது. அப்புறம் வந்து ஒரு சின்ன டாக் மாதிரி இருக்கும். அந்த டாக்கில் வந்து இந்த ஸ்டீம் டெக் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி டிவியில் கூட போட்டு விளாட்லாம். பட் என்ன பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது இது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸு பேட்டரி லைஃப் தான். பேட்டரி லைஃப் வந்து இப்போதைக்கு ஸ்டீம் டெக் வந்து ஒரு ஃபோனோட கம்மி தான் ஆக்சுவலாக, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பிசி ரன் பண்ணணும்னா அத்தனை டாஸ்க் இருக்கும். என்னதான் ஆப்டிமைஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கேமு. ரேம் கூட அதிகமாக கன்சியூம் பண்ணலாலும் ரேம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணலனாலும் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக கன்சியூம் பண்ணும். 15 வாட்ஸ் வந்து 20 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். அப்புறம் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது போல் விஷயம்லாம் இருக்குது. ஃபேன்லாம் வேறு ஓடுது. பட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதிக பேட்டரி லைஃப் இருக்கும். பெரிய பேட்டரி வச்சுருப்பாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பட் இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேப்டாப் தான் வின்னர் சைடில் இருக்குது. பட் ஒரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான் அது. ஸோ $400, அதாவது 30,000 இருக்குது. 64GB எடிஷன் இருக்குது. 64GB வந்து கம்மி தான். பட் என்ன பிரச்சனைனா SSD கிடையாது. பட் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணால். இதே ப்ரைஸில் ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக Ryzen 3 இருக்க போது, இல்லைனா வந்து அது கீழே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. Celeron கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. Pentium கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஆஃபரிங்கோட நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் கொடுக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஃபோன் மாதிரி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் டெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஹையர் ப்ரைசிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ரேஞ்ச் தொட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட கம்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த பேஸ் எடிஷனுக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெட்டர் தான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பீட் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து இன்னும் அப்கிரேட் ஆகிடும். பட் ஹேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஆர்ம் ஆர்கிடெக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஆர்ம் வந்து ஹேண்டல் பிசியில் போகிறது டவுட்டு தான். நார்மல் x86 தான் இருக்க போகுது. டெஸ்க்டாப்பில் இருக்கிறதும் அப்புறம் லேப்டாப் இருக்கிறதா இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் வந்து 5 nanometerலாம் வரப்போகுது. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் வந்து அதிகமாகும். அப்புறம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது கம்மியாக போகுது. ஸ்டீம் டெக் இல்லாமல் மற்ற கான்சோல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் சில அட்வான்டேஜ் இருக்குது. சிலது வந்து இன்டெல் யூஸ் பண்ணுறாங்க, சிலது வந்து AMD யூஸ் பண்ணுறாங்க, சிலது வந்து SSD அதிகமாக இருக்கும், சிலது வந்து டீப் பேட்லேருந்து அப்புறம் ஆக்டிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஸ்டீம் டெக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிட்டெண்டோ ஸ்விட்ச் வாங்குறத விட இது வாங்கினீங்கன்னா 100% சொல்கிறேன் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிட்டெண்டோ ஸ்விட்ச் கேமும் விளையாட முடியும், நான் என்ன சொல்கிறேன் தெரியும். இது பத்தாவதுக்கு ஸ்டீம் டெக்கில் வந்து கேம் பாஸ் வேறு இருக்குது. ஸோ கேம் பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நிறைய கேம்ஸ் வந்து விளையாட முடியும். பெரிய கேம்ஸ் விட்டுருங்க, பட் எக்கச்சக்கமான இண்டி கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 8 hours கிட்ட பேட்டரி டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மல் கேம்ஸ்லாம் சொல்கிறான்னு கொஞ்சம் அதிகமான ஸ்பெக் கேம் இருக்குன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 2 hours கிட்ட தான் இருக்கும். ஒரு ஹேண்டல் பிசியை லேப்டாப் பீட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கேமிங்கு. பட் க்ளவுட் கேமிங் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நல்ல இன்டர்நெட் தேவை. இந்த ஹேண்டலில் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக போகிறோம். வெளியேனா வந்து ஸோ 4G இல்லை 5G தான் இருக்குது. 5G வந்து வரப்போகுது ஆக்சுவலாக நம்ம ஊரில். பட் என்ன பிரச்சனைனா டேட்டா கேப் இருக்குது. ஸோ டேட்டா கேப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. க்ளவுட் கேமிங் வந்து நிறைய டேட்டா வந்து கன்சியூம் பண்ணோம். அதோட மேஜர் ப்ராப்ளமாக 5G இருந்தாலும் இன்னும் லேட்டன்சி பிரச்சனை கண்டிப்பாக இருக்க போகுது. பட் மேபி ஃப்யூச்சரில் வந்து ஏர் கம்யூனிகேஷனும் வந்து டோட்டலாக வந்து அன்லிமிட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இதை பொறுத்த வரைக்கும். பட் க்ளவுட் கேமிங் வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கேம்ஸும் மேக்ஸிமம் செட்டிங்கில் அதிக ஃப்ரேம் ரேட்டில் அதிக ரெசல்யூஷன் கூட விளாட்லாம். நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு. பட் இதே வந்து ஸ்டீம் டெக் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியோட போட்டுட்டு அப்புறம் வந்து க்ளவுட் கேமிங் விளாட்னீங்க வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிட்டரு.
பட் Xbox Series Xல வந்து நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் கான்சோலு. இது வந்து ஒரு ஹேண்டில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ சம்மரி என்னன்னா, இப்போதைக்கு இல்லை எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஹேண்டல்டு வந்து ஒரு தனி டிவிஷனாக இருக்க போது. ஸோ டெல் ஏசஸ்லாம் வந்து நினச்சிருப்பாங்க போல இந்த ஹேண்டல்டு விட்டா லேப்டாப் யாருமே வாங்க மாட்டாங்கன்னு. ஏன்னா லேப்டாப் மார்க்கெட் தான் அவங்களுக்கு பெருசு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். ஸோ ஹேண்டல்டு வந்து ஒரு தனி டிவிஷனாக இருக்க போது. இதே ஸ்விட்ச் ப்ரோ வந்தால் இன்னும் இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப சூடு பிடிக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு தான் நல்லது. ஸோ நிறைய காம்படிட்டர் வந்தால் ப்ரைஸ் கம்மியாக போகுது. மேபி ஒரு ஃபோன் ரேட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 25,000 யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல ஃபோன் வாங்குறது போல இது வாங்கினா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வந்து லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டீம் டெக் ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு. நான் வந்து மோஸ்ட்டாக லேப்டாப்போட ஸ்டீம் டெக் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன், சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தால். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.